வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பானகம். இதை பானக்கரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் லாங் பிரேக் திருப்பியும் உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டதுனால தான் நான் ஒரு 2-3 வாரமாக வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ திருப்பவும் உங்களை இந்த ரெசிபியோட மீட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த பானகத்தை ஆயுர்வேதத்தில் பானக கல்பனா அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இந்த பானகம் அடிக்கடி செய்வாங்க. நம்ம இந்த பானகத்தினுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிஸ்லேயோ டவுன்லேயோ இந்த பானகம் அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க. இந்த ரெசிபியை ஸ்பெஷலாக எதுக்காக உங்களுக்கு இந்த டைமில் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடுமையான வெயில் நேரத்தில் இந்த பானகம் நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நன்மை பயக்குதுங்க. நிறைய பேருக்கு இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதே தெரிஞ்சிருக்காது. நம்ம சாப்பிட்ற நீர்மோர் பார்த்திங்கன்னா ரொம்பவே உடலுக்கு நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம இந்த கடுமையான வெயில் நேரத்தில் நீர்மோர் நிறைய நம்ம எடுத்துப்போம். ஆனால் இந்த பானகத்தை யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். இந்த பானகம் நீர்மோரை விட ஒரு படி மேலே நமக்கு நல்லது பயக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பானகம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். புளி ஒரு பெரிய எலுமிச்சை பழம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய புளியும் யூஸ் பண்ணலாம், புது புளியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் புளி தான் யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் நாட்டு சக்கரை சேர்ப்பீங்க. அதுக்கப்புறமா பனை வெல்லம், அதாவது கருப்பட்டி சேர்ப்பீங்க. அது சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் புளி எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு பங்கு கூட நீங்கள் வெல்லம் எடுக்கணும். ஸோ இதில் ஒரு 100 கிராமுக்கும் மேலே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏலக்காய் தேவைப்படுங்க. ஏலக்காய் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த ஜீரணத்துக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த ஏலக்காய். அதனால் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 3 ஏலக்காய் நான் எடுத்துருக்குறேங்க. ஸோ நீங்களும் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜீரணத்துக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் சுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இஞ்சி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம நல்லா இடித்து பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம், நம்ம ஏற்கனவே புளி எடுத்துருக்கிறனால எலுமிச்சை பழத்தினுடைய சாறு அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு அரை பழம் நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ நான் இன்றைக்கி ஒரு பாதி பழம் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் இந்த பானகம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப அருமையாகவே வருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த பானகம் எப்படி தயார் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் புளியை நல்லா கரைச்சி அந்த திப்பியெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் பெரிய எலுமிச்சை பழம் அளவுக்கு நான் புளி காமிச்சேன் இல்லையா, அதை தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. பொதுவாக நம்ம குழம்புக்கெல்லாம் புளி சேர்க்கும் போது திக்காக கரைச்சி ஊற்றுவோம். இதுக்கு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம புளியை ஒரு ட்ரிங்காக இன்றைக்கி நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதனால நல்லாவே தண்ணி சேர்த்து நல்லா அதை கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணாலும் அடியில் லைட்டாக மண்டி மாதிரி தேங்கி வரும். ஸோ அதனால் அது இல்லாமல் பார்த்து இருத்து இந்த பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இது தாங்க அந்த புளி கரைசல்லேருந்து நம்ம எடுத்து அந்த புளிச்சாறு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ தண்ணி நீங்கள் நல்லாவே சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச அளவு வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெல்லத்தை நீங்கள் தண்ணியில் நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் வந்து சாதாரணமாக பச்சை தண்ணியில் தான் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்களும் வந்து அதே மாதிரியே செஞ்சுக்கலாம். பொதுவாக நிறைய பேர் சுடு தண்ணியில் கரைச்சா தான் வேகமாக கரையும் அப்படியெல்லாம் நினைப்பாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக நீங்கள் பச்சை தண்ணியிலேயே வந்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம புளி தண்ணி சேர்த்துருக்குறோம், அதுக்கப்புறமா வெல்லத்தினுடைய தண்ணியும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை பழத்தினுடைய சாறு நம்ம சேர்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழமும் வந்து இதில் கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் எலுமிச்சை பழத்துலேயே வந்துட்டு இந்த பானகத்தையே செஞ்சுருவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் அப்படியும் செய்யலாம். புளி இல்லாமல் வெறும் எலுமிச்சை பழத்தை வச்சும் நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் எலுமிச்சை பழம் எடுக்கிறீங்கன்னா 2 பழம் 3 பழம் அப்படி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே காமிச்சோம் இல்லையா சுக்கும் ஏலக்காயும், அந்த சுக்கும் ஏலக்காயும் நான் நல்லா வந்து இடிக்கல்ல போட்டு இடித்து இந்த மாதிரி பொடி செஞ்சு இதில் சேர்த்துருக்குறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணணும். பட் இன்றைக்கி நான் ஆட் பண்ணலை. அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்படின்றதுனால இன்றைக்கி நான் சேர்த்து செஞ்சு காமிக்கல. இதை ஆட் பண்ணலாமான்னே நிறைய பேருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி டவுட்லாம் நீங்கள் பட வேண்டாம். மிளகுத்தூள் வந்து நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மிளகு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நமக்கு நாக்கு வரைக்கும் தான் வந்து மிளகு வந்து எரிச்சலாக இருக்கும். அது வந்து நம்ம தொண்டைக்கு கீழே போயிடுச்சுன்னா அது குளிர்ச்சி தான் நமக்கு வந்து உடம்புக்கு தரும். ஸோ கண்டிப்பாக வந்து மிளகு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் வந்து இதில் வந்து மிளகும் வந்து சேர்த்துப்பாங்க. நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்டை மிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் சேர்ப்பாங்க. காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் எல்லாம், அந்த காஞ்ச மிளகாயில் இருக்கிற சீட்ஸை வெளியில் போட்டுட்டு அந்த ஒரு மிளகாயை மட்டும் இதில் சேர்த்து செய்வாங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். ஸோ நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளுடைய பானகம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பானகம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் திருப்பவும் சொல்கிறேன், இந்த கடுமையான வெயில் நேரத்தில் இந்த பானகத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் குடிங்க. நீர்மோர் மட்டும் இல்லை, இந்த பானகமும் நீங்கள் டெய்லி கூட நீங்கள் குடிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பானகத்தை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அருமையான பானகம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்களா, இந்த அருமையான பானகம் நமக்கு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சில்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஐஸ் க்யூப்ஸும் போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மண் கலையத்தில் கூட இந்த பானகத்தை தயார் செஞ்சு ஊற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து இந்த பானகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் புளி சேர்த்து செய்கிறதுனால முந்தின நாளே வந்து புளியை நீங்கள் ஊற வச்சு மறுநாள் கரைச்சி நீங்கள் செய்கிறதும் இன்னுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த பானகத்தை தயார் செஞ்சு பருகுங்க. ரொம்பவே அருமையான இந்த பானகம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்குதுங்க. இந்த கடுமையான வெயிலோட தாக்கத்தை நம்மளுடைய உடம்புல இருந்து தணிக்கிறதுக்கு ஆக்சுவலி இந்த பானகம் உபயோகமாக இருக்குது. நம்மளுடைய உடல் சூட்டை கம்ப்ளீட்டாக குறைச்சிரும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இந்த பானகத்தை தயார் செஞ்சு நீங்கள் எல்லாரும் பருகுங்க. இந்த கடுமையான வெயில் தாக்கத்திலேருந்து விடுதலை அடைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பானகத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பானகம் உடல் சூட்டை தணிக்குது, கடுமையான வயிற்று வலியிலிருந்து நமக்கு இது வந்து போக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கண்ணெரிச்சல் இருக்கும் இல்லைங்களா, அந்த கண்ணெரிச்சல் எல்லாத்தையுமே குறைச்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கடுமையான வெயில்னால் நிறைய பேர் நீர்க்கடுப்பு பிரச்சனை வந்து ரொம்ப அவதிப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த பானகத்தை உடனே செஞ்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா இம்மீடியட் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த புளியை வந்து நீங்கள் முதல் நாள் இரவே கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நீங்கள் மறுநாள் நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் அந்த சாறை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்த விட பார்த்திங்கன்னா இந்த ரத்த சோகை அனிமிக்காக இருக்கிறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கும் போது அது நல்ல ஒரு நன்மையை நமக்கு கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டில் இதை ட்ரை பண்ணி
பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும். டேக் கேர் ஆல். பை பாய்.